தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு 15 லட்சம் பேர் இருக்கிறார்கள். நம்ம அது வந்து நம்மளுடைய டிரைபர்ஸ் நரிக்குறவர்கள் உட்பட சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க ஒரு 4 லட்சம் சொன்னதுனால நாங்கள் இப்போ வந்து 14 லட்சம் 15 லட்சம் இருக்கிறோம்னு சொல்றோம். அதை உறுதிப்படுத்த வேண்டியது அரசோட கடமை. ஆனால் நாங்கள் இப்போ வந்து ஒரு கூட்டமைப்பாக நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். பல சங்கங்கள் பல இருந்ததை எல்லாம் மீறி நீலகிரி மாவட்டத்தில் ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய 6 வகையான பிபிடி சங்கம், அதே போல கோவையில் இருக்கக்கூடிய முதுவர் அரசர் மலைமலசர், ஈரோட்டிலிருந்து நம்முடைய விழுப்புரம் வரைக்கும் இருக்கக்கூடிய மலையாளி மக்களையும் ஒருங்கிணைத்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், பெரம்பலூர், அரியலூர், அப்புறம் திருவண்ணாமலை என்று இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள் உள்ளடக்கிய இருளர் மக்களையும் ஒருங்கிணைத்து நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழும் சொல்ற மாதிரி எல்லாரும் ஒன்றுபட்டு நம்மளுடைய காரியங்களை நாம் வந்து நீங்க எப்படி சொன்னீங்க, நீங்க அரசாங்கத்தில் கேட்கலாம்னு சொன்னீங்களே, அதுக்காக நாங்கள் எல்லாம் இணைந்து அரசை நாங்கள் வந்து இந்த சபையின் மூலமாக திட்டங்களை வகுத்து அரசு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த ட்ரைபல் கவுன்சில் என்று பழங்குடி தமிழ்நாடு ட்ரைபல் கவுன்சில் என்று ஒன்று அமைத்திருக்கிறோம். இதன் மூலமாக நாங்கள் வந்து அரசியலுடைய அதிகார பகிர்வு, அதே போல அரசினுடைய திட்டங்கள் அனைத்து மக்களுக்கு செல்வதற்காகவும், அதே போல கல்வி, பொருளாதாரம், என்டர்பிரினர்ஷிப்ல மக்கள் வளர்ச்சி அடைவதற்காகவும் இந்த சங்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். இது அரசாங்கத்தினுடைய அமைப்பிலே ஒரு அங்கமாக வகித்து அரசு எங்களை அழைத்து திட்டமிடுவதிலும் அரசு வந்து எந்த ஆலோசனை வேண்டுமானாலும் இந்த சபை மூலமாக கேட்டு இந்த மக்கள் பயன்பெறும் வகையில நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்திருக்கின்றோம். எனவே இந்த ஒருங்கிணைந்த இந்த சபை வந்து தமிழ்நாட்டிலே நல்ல ஒரு நல திட்டங்களை செய்துவதன் மூலமும் எங்களுடைய குறைகளை எங்களுடைய ஆதங்கங்களை வருகின்ற தேர்தல் மூலமாக இந்த மக்களை வந்து நாங்கள் அந்த பகுதியில் சொல்லியிருக்கிறோம். நீங்க அந்தந்த வேட்பாளர்களை அணுகி எங்களுக்கு இந்த திட்டங்களை செயல்படுத்துவீர்களா, செயல்படுத்துவதானால் மட்டுமே உங்களுக்கு வாக்களிப்போம் என்று நீங்கள் அவர்களிடம் ஒரு உறுதியை பெற வேண்டும் என்ற ஒரு இதை சொல்லியிருக்கிறோம். நம்மளுடைய மக்களுக்கு ஒரு அமைச்சர் வழங்க வேண்டும் சொல்கிறோம். தலித்துல நீங்க பார்த்தாலும் கூட நீங்க எத்தனையோ பேர் தலித் அரசாங்கம் தலித்துல எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு துணை முதலமைச்சர் கூட ஒரு தலித்துக்கு ஒரு வழங்கவில்லை. வருங்காலத்தில் நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால் எந்த ஆட்சி வந்தாலும் சரி ஒரு தலித்தில் ஒரு துணை முதல்வர் வேண்டும், ஒரு பழங்குடியில ஒரு அமைச்சர் வேண்டும் என்று யார் சொல்கிறார்களோ, ஏன்னா மற்றவங்களுக்கு இப்ப ஏடிஎம்கே கிடைக்கும் டிஎம்கே கிடைக்கும்ங்கிறது எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இப்பவே நாங்க சொல்லுவோம் எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி எம்எல்ஏ ஆவாங்கிறது. 100க்கு 18 பேர், 200க்கு 36 பேர். நாங்க வந்து 70 தொகுதியில 10,000 ஓட்டை வந்து நிர்ணயிக்கக்கூடிய நாங்கள் சமுதாயமாக இருக்கிறோம். 15 லட்சம் பேர், 7 லட்சம் பேர், 8 லட்சம் பேர் வந்து 80 தொகுதியில 21 மாவட்டத்துல ஒரு 10,000 ஓட்டை நிர்ணயிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். நாங்க எல்லாரும் ஒரே பக்கம் போயிட்டு அந்த கட்சி ஆட்சி பெறும், வெற்றி பெறும். அதனால எங்களுடைய கோரிக்கையை இந்த அரசாங்கங்கள் யார் வந்தாலும் சரி, எந்த கட்சியானாலும் சரி, நாங்கள் எல்லாம் அரசாங்க கட்சியாக வாழ்ந்து வருகிறோம். அதனால எங்களுக்கான இதையெல்லாம் குறிப்பிட்டு அரசு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பார்வையில் அரசியல் கட்சிகளும் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். நீலகிரி மாவட்டத்தினுடைய தோடர் பழங்குடி இனத்தை சார்ந்தவர் இவர். நம்முடைய கோவிந்தன் அவர்கள் வந்து மலையாள பழங்குடி, புஷ்பகுமார் வந்து கோந்தர் பழங்குடி. அவங்கெல்லாம் மாநில இணை பொதுச்செயலாளர், சார் வந்து ஜெனரல் செக்ரட்டரியா இருக்காங்க. பொருளாளர் இன்னைக்கு ஊருக்கு போயிட்டார், வந்து இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தார் காலையில. மற்றவங்க எல்லாம் வந்து